அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த உலகத்தில் பொறுமைனா என்னன்னு யாராவது கேட்டால் ஒரே ஒரு பெயர் போதும், நபி நூஹ் அலைஹி அவர்கள். ஒரு நாள் இல்லை, ஒரு மாதம் இல்லை, ஒரு வருடம் கூட இல்லை, 950 வருடங்கள் ஒரே ஒரு உண்மையை சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் நூஹ் நபியோட பேச்சை யாரும் கேட்கல. நபியை பார்த்து சிரிச்சாங்க, அவரை அவமானப்படுத்தினாங்க. ஆனால் நூஹ் நபி கைவிடலை. இன்று அந்த நபியின் வாழ்க்கையை மெதுவாக ஆழமாக உணர்ச்சியோடு பார்க்கலாம். ஆதம் அலைஹிவஸல்லம் காலத்துக்கு பிறகு இந்த உலகத்தில் இருந்த மக்கள் நல்லவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஒரே இறைவனை மட்டும் வணங்கினார்கள். அவர்கள் வாழ்க்கை சாதாரணமாக இருந்தது, அமைதியாக இருந்தது. ஆனால் காலம் மாற ஆரம்பித்தது. மனிதன் மாற ஆரம்பித்தான். சில நல்ல மனிதர்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் மக்களுக்கு நல்லதை கற்றுத்தந்தார்கள். அவர்கள் இறந்த பிறகு மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவர்களை மறக்காமல் இருக்க அவர்களின் உருவங்களை செய்தார்கள், சிலைகள். முதலில் அது நினைவுக்காக மட்டுமே இருந்தது. ஆனால் அதே சிலைகள் மெல்ல மெல்ல வழிபாட்டாக மாற ஆரம்பித்தது. மெல்ல மெல்ல மனிதன் உண்மையை மறந்தான், ஒரே இறைவனை மறந்தான், சிலைகளை வணங்க ஆரம்பித்தான். இதுதான் மனிதன் செய்த பெரிய தவறு. அந்த சமயத்தில் அல்லாஹ் ஒருவரை தேர்வு செய்தான். அவர்தான் நூஹ் அலைஹிவஸல்லம் அவர்கள். அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தான், மக்களை உண்மைக்கு அழையுங்கள். நூஹ் நபி மெதுவாக ஆரம்பித்தார், என் மக்களே, ஒரே இறைவனை வணங்குங்கள். நூஹ் நபி மெதுவாக சொன்னார், மீண்டும் சொன்னார், என் மக்களே, நீங்கள் தவறான வழியில் இருக்கிறீர்கள். அவர் அன்போடு சொன்னார், அவர் கவலையோடு சொன்னார். ஆனால் அவர்கள் கேட்கல. அவர்கள் கேட்கவே இல்லை. அவர்கள் திரும்பி பார்க்கவே இல்லை. ஒரு நாள் அவர்கள் அவரை பார்த்து சிரிச்சாங்க. நீ என்ன பேசுகிறன்னு கேலி செய்தாங்க. சிலர் சொன்னாங்க, இவன் பைத்தியம். சிலர் சொன்னாங்க, இவன் பொய் சொல்கிறான். ஆனால் நூஹ் நபி அவர்கள் கைவிடலை. அவர் மீண்டும் சொன்னார், என் மக்களே, நான் உங்களுக்கு நல்லதை தான் சொல்கிறேன். நூஹ் நபி அவர்கள் பகலிலும் அழைத்தார்கள், இரவிலும் அழைத்தார்கள். ஆனால் அவர்கள் கேட்கவே இல்லை. ஒரு நாள் அல்லாஹு தாலா சொன்னான், நீ இப்போ ஒரு கப்பல் கட்டு. நூஹ் நபி அவர்கள் அல்லாவின் கட்டளைப்படி மரம் வெட்ட ஆரம்பித்தார்கள், கப்பல் கட்ட ஆரம்பித்தார்கள். மக்கள் பார்த்து சிரிச்சாங்க, கடல் இல்லை, இங்கே கப்பல் எதுக்கு? அவங்க சிரிச்சாங்க, கேலி செஞ்சாங்க. ஆனால் நூஹ் நபி கைவிடலை. ஒரு நாள் வானம் திறந்தது. மலை மலை மலை, பூமியிலிருந்தும் தண்ணீர் வந்தது. எல்லா இடத்திலும் தண்ணீர். நூஹ் நபி சொன்னார்கள், நம்புகிறவர்கள் எல்லாம் கப்பலுக்குள் உள்ளே வாங்க. நூஹ் நபி தனது மகனை பார்த்தார்கள், என் மகனே, கப்பலுக்கு வா. அவர்களுடைய குரல் அன்போடு இருந்தது, பயம் இருந்தது. ஆனால் அவர்களுடைய மகன் சொன்னான், நான் மலைக்கு போயிடுறேன், எனக்கு ஒன்றும் ஆகாது. நூஹ் நபி மீண்டும் சொன்னார்கள், இன்று உன்னை காப்பாற்ற யாரும் இல்லை. வெள்ளம் உயர்ந்தது, மலைக்கும் மேலே தண்ணீர். நூஹ் நபியின் மகனும் மூழ்கினான். இப்போது எல்லாம் தண்ணீர். கப்பல் மட்டும் தண்ணீரில் மிதந்தது. நூஹ் நபியும் அவர்களோடு இருந்தவர்கள் மட்டும் தப்பினார்கள். ஒரு நாள் அல்லாஹ் சொன்னான், பூமியே, தண்ணீரை உட்கொள். மலை நின்றது, அமைதியானது. கப்பல் ஒரு மலை மீது நின்றது. இந்த கதை ஒரு கதை இல்லை, இது ஒரு வரலாறு. பொறுமை இருந்தா வெற்றி நிச்சயம். எந்த சூழ்நிலையிலையும் நம்ம அல்லாஹ் தாலாவை நம்பினோன்னா கண்டிப்பாக அல்லாவின் உதவி வரும். இது மாதிரி மற்றும் ஒரு நபியோட வரலாறோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.